வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீன்ஸ் கேரட் பொரியல் செய்ய போகிறோம். ஸ்டவ் மேலே கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு தோலோடு தட்டி போட்டிருக்கேன். இது கூடவே 3 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் கேரட் ரெண்டுமே சேர்ந்து 1/4 கிலோ நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை பொடியை கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் வேக வச்ச பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். காயை 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போது துருவி வச்ச தேங்காவை நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான். காயை வேக வச்சுட்டோம்னா 2 நிமிஷம் செய்யறதுக்கு அவ்வளோதான். இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கிட்ஸுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை சைட் டிஷ்ஷாக நம்ம கொடுத்து அனுப்பும் போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.